நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 28/12/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 13ஆம் தேதி, டிசம்பர் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30, குளிகை 6 மற்றும் 7:30, யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 2:41 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று இரவு 10:54 வரை அனுஷம், பின்பு கேட்டை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 10:54 வரை அஸ்வினி, பின்பு பரணி. மேஷம் ராசி நேயர்கள். இன்று உங்களுடைய நல்ல செயலை சிலர் பரிகாசம் செய்வார்கள், குறை சொல்வார்கள். சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் சில பணிகள் தாமதமாகத்தான் இருக்குங்க. நீங்கள் தான் பெரும் தன்மையுடன் எதிலும் ஈடுபட வேண்டியிருக்கும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல எண்ணங்களை இன்று நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணமும் இன்று இருக்க கொடுங்க. இன்று தொழில் வியாபார நடைமுறை சீராகவே இருக்கும். பிறர் பார்வையில் தெரியும்படி அதிக பணம் செலவு செய்ய வேண்டாம். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும். நிதானமாக சென்று வர வேண்டும். பணி நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழலும் இருக்குங்க. குடும்பத்தில் இருப்பவரை அனுசரித்து செல்வது நல்லது. திட்டங்கள் எல்லாம் கண்டிப்பாக வெற்றி போடும். இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி கண்டிப்பாக குறையுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். எதிர்காலம் பற்றிய சிந்தனை இன்று மேலோங்கும். உறவினர்கள் வழியில் மன கசப்புகள் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. பெண்கள் கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு திட்டமிட்ட பணிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மன தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குழப்பம் என்பது இருக்கவே கூடாது. என்று காதலை பொறுத்தவரை குழப்பம் ஏற்படும். முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். காதலை விட்டுக் கொடுத்து செல்வது மிக சிறப்பு. என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். சக நண்பர்களையும் அதிக கற்றுக்கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாகவே இருங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று சில இடங்களில் நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்வது மிக சிறப்பு. யாரையும் குறைத்து மட்டும் மதிப்பிட வேண்டாம். சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. தயவு செய்து குழப்பங்கள் அடைய வேண்டாம். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். மன அழுத்தம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். இன்று ஓரளவு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. அமைதி மட்டும் வேண்டும். பரணி. தயவு செய்து குழப்பம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு காண்பீர்கள். சிறந்த செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. சந்திராஷ்டிரம் முடியும் வரை அமைதி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குழப்பம் தயவு செய்து வேண்டாம். கிருத்திகை. அவ்வப்போது குழப்பம் அடைந்து கொண்டிருப்பீர்கள். என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று யோசித்து செய்வது சிறப்பு. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். என்ன ஒன்று மன அழுத்தம் இருக்குங்க. எதையோ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள். அது மட்டும் வேண்டாம். ரிஷபம் ராசினியர்கள். என்று முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். உங்கள் செயல்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இடையூறு சரி செய்வதனால் வளர்ச்சி சீராகும். அளவான பணவரவுதான் கிடைக்க கொடுங்க. ஒவ்வாத உணவுகளை உண்ண வேண்டாம். வெளியூர் பயணங்களை பயனறிந்து மேற்கொள்வது நல்லது. அரசியல் துறையினருக்கு இறுக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. மனமகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். சந்தோஷமாக வெளியே சென்று வருவீர்கள். எல்லா காரியங்களும் சிறப்பாகவே நடைபெற கொடுங்க. அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். மன கவலை நீங்கி நிம்மதி ஏற்படக்கூடும். பொருள் வரவு கண்டிப்பாக இருக்குங்க. வாகனம் பூமி மூலம் லாபம் ஏற்படக்கூடும். தொட்டக்குறை விட்டுக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று ரிஷபராசினியர்கள் விடாப்பிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க.
மனம் கொடாமல் நடந்து கொள்ளுங்கள், அது ரொம்ப முக்கியம். என்று பெண்கள் அவசரப்பட வேண்டாம். இடம் பூமியால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பெண்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். மனம் அழுத்தம் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். காதலை பொறுத்தவரை சிந்தியுங்கள், கோபம் கொள்ள வேண்டாம். வெற்றிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்படவும் வேண்டாம். என்று மாணவர்கள் சந்தோஷமாக பொழுதை கழிக்க முடியுங்க. கல்வியில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். அக்கம் பக்கத்திலும் மாணவர்கள் நல்ல பெயர் எடுக்க முடியுங்க. அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள், நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள். நட்பு வட்டம் என்று விரிவடைய கொடுங்க. தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடும். நல்ல பெயர் ஏற்படக்கூடிய காலகட்டம் வருகின்றது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். என்று நீங்க சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. ரோகிணி தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்துக்கு செல்ல கொடுங்க. வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். இடம் வீடு வாங்க முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பாதியில் என்ற காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. முயலுங்கள் முடியாதது ஏதும் இல்லை. மிருக சிரிஷம் வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். வியாபாரத்தை இன்று நீங்க அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இடையூறு செய்தவர்கள் விலகி செல்ல கொடுங்க. தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடும். கூடுதல் பணவரவு கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தயவு செய்து ஒவ்வாத உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும்போது கவனம் இருக்கட்டும். மிதுனம் ராசினியர்கள் என்று கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் இருக்குங்க. சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. புதிய சாதனை நிகழ்த்த தேவையான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்க கொடுங்க. அளவான பணவரவு தான் இன்று கிடைக்கக்கூடும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நல்ல பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழல் வெளிப்பட கொடுங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியமும் சீர்படும். பணவரவு எதிர்பார்த்தது போல் இருக்க கொடுங்க. புதிய நபர்களின் நட்பும் இன்று கிடைக்கக்கூடும். பாதியில் நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து முடிப்பீர்கள். வழக்கு விவகாரங்களில் வெற்றி இருக்குங்க. திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் சரியாகும். தீ எந்திரம் ஆகியவற்றை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெற முடியுங்க. அக்கம் பக்கத்து வீட்டாரின் அன்பு பாராட்டுகள் கண்டிப்பாக இருக்கும். நீதி நேர்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பெண்கள் அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. எதையும் யோசித்து செய்யுங்கள், அது போதும். முக்கியமாக உணவு விஷயங்களை கட்டுப்பாடு இருக்கட்டும். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன நெருக்கடிகளும் குழப்பங்களும் இருக்குங்க. காதலை விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. அவசரப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். இன்று மாணவர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. செய்யும் வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். என்ற விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக வெற்றி இருக்கோங்க. சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். வெளி உலக தொடர்புகளை இன்று விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். கிடைத்த வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படும் நாளாக இருக்கின்றது. திருபாதிரை உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இன்று வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புனர்பூசம் என்ற மன கவலையாக இருந்தது மாறுங்க. முயற்சிகளில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். உடல் ஆரோக்கியம் கூட கண்டிப்பாக சீர்படுங்க. என்று உங்களுக்கு சோதனையும் கடந்து வெற்றி பெறும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. கடகம் ராசினியர்கள் என்று முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கலந்து உரையாடலில் முழுது மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நீதி நேர்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள்.
அக்கம் பக்கத்தவர் அன்பு பாராட்ட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட இலக்கு நிறைவேறக்கூடும். அழகு சாதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது ரொம்ப நல்லது. நன்மை எது தீமை எது என்று கருதி முக்கிய முடிவில் எடுக்க வேண்டும். பெரியோர்களிடம் ஆலோசனை பெறுவது சிறந்தது. மனசுக்குள் திடீர் குழப்பம் ஏற்பட்டு சரியாகுங்க. சமையல் செய்யும் பொழுது மின் சாதனங்களை இயக்கும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். பெண்கள் அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு ஏற்பட்ட மன இறுக்கம் கண்டிப்பாக சரியாகும். கவலை இல்லாமல் நீங்கள் தான் இருக்க வேண்டும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். தெளிவான சிந்தனை இடுங்கள். கண்டிப்பாக காதல் வெற்றி நோக்கி செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுங்க. பெரும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக உண்டாகக்கூடும். மாணவர்களுக்கு நிதி தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், வெற்றி பெறலாம். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று மனம் கொஞ்சம் கவலையாக இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. மாற்றங்கள் ஏற்படும் அளவில் சூழல் அமைந்து விடக்கூடும். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூசம். பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். சண்டை சச்சரவுகளும் மட்டும் ஈடுபட வேண்டாம். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அயராமல் இன்று நீங்கள் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். உணவு விஷயங்களை மட்டும் கட்டுப்பாடு வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெற முடியுங்க. ஆயில்யம். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ வாங்கி போடுவீர்கள். பல நெருக்கடியிலும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. சிரமங்களும் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். என்று உங்களுக்கு செல்வ செழிப்பான சூழல் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று போராட்டமான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் சரி கட்டி விடுவீர்கள். போட்டி பந்தயங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். நேர்மையை நிலைநாட்டி எதிலும் ஈடுபட முடியுங்க. இன்று சிரமங்களை தவிர்த்து விட்டால் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற கூடுதல் உழைப்பு அவசியம். பண வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். உடல் நலம் ஆரோக்கியத்திற்கு மருத்துவ சிகிச்சை உதவ கொடுங்க. இன்று தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். சரக்குகளை அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும். மந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. கூடுதல் கவனத்துடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். எந்த ஒரு வேலையும் யோசித்து செய்யுங்கள், அது போதும். பெண்கள் இன்று வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அபாரமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சிறுக சிறுக சேமித்த பணத்தை செலவுக்கு வைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன நெருக்கடி ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாக கொடுங்க. பண நெருக்கடியில் இருந்து கண்டிப்பாக விலகி செல்ல முடியுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கையும் வாழ முடியுங்க. என்று காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும். மனதை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கையும் கொள்ள வேண்டும். பொறுமை இருந்தால் எதிலும் வெற்றி நிச்சயம். என்று மாணவர்கள் மனப்பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். சோதனையும் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. மாணவர்களுக்கு சாதனை புரியக்கூடிய அமைப்பும் இருக்கின்றது. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும், பயப்பட வேண்டாம். மாணவ கண்மணிகள் படிப்பில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பண வரவை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க.
ஏற்றமான வாழ்க்கையும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திறந்துவிடக் கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். பூரம் என்று நீங்க சோதனையும் கடந்து வெற்றி பெறும்லாக இருக்க கொடுங்க. மனமும் என்று நிம்மதி அடையக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் எல்லாம் அமைந்துவிடக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். முன்பின் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சிக்கல்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. உத்திரம் காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. இன்று குழப்பமான மனநிலை இருந்தாலும் கண்டிப்பாக மாறுங்க. தியானம், யோகா போன்றவற்றில் ஈடுபடுவது நல்லது. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. மனம் நிம்மதி அடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை எல்லாம் உடைத்தெறிவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நண்பர்களுக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து விட வேண்டும். நீதி நேர்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தொழில் வியாபார வளர்ச்சி பெற கூடுதல் உழைப்பு அவசியங்க. பண வரவை விட செலவுகளை ஒரு பக்கம் குறிப்பிடும். உடல் நலத்திற்கு நல்ல உணவு கண்டிப்பாக முக்கியம். இடையூறு செய்பவர்களை இன்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பணி குறித்த நேரத்தில் கண்டிப்பாக நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. பண செலவில் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். பணியாளர்கள் பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். மந்த நிலை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறும். கூடுதல் கவனத்துடன் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட்டு குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். உடைய வேலையில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் குழப்பம் நீங்கி நன்மை உண்டாக கொடுங்க. உடல் ஆரோக்கியம் கூட மேம்படக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த தடைகள் கண்டிப்பாக நீங்கும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். என்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன தெளிவு கூடும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். காதல் வெற்றி நோக்கித்தான் செல்லும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படிக்கும் நாளாக இருக்கக்கூடும். புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மாணவருக்கு கல்வி பற்றிய புரிதல் இருக்கும். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைந்து விடக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடைய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழம்புகளை சரி கட்டி விடுவீர்கள். பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எந்த ஒரு வேலையிலும் கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். இன்று வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அளவான மூலதனம் இன்று போதுமானது. இடையூறு செய்வர்களை மட்டும் அறிந்து கொள்ளுங்கள். அஸ்தம் குழப்பங்கள் இருந்தாலும் சரி கட்டிவிட முடியும். மந்த நிலை இருந்தாலும் மாறிவிடக்கூடும். கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. மன அழுத்தம் மட்டும் கொள்ள வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டு பிடியுங்கள். எல்லாம் சரியாக நடக்க கொடுங்க. என்று உங்களுக்கு நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சியும் ஏற்பட கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் எல்லாம் நடக்கக்கூடும். சித்திரை காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்ந்துவிடக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். மனம் போன போக்கில் மட்டும் செயல்பட வேண்டாம். என்று நீங்க மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் பலிக்க கொடுங்க. முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. என்று சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. துலாம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புகழ்ச்சி மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பாராட்டுக்கள் ஒரு பக்கம் கிடைக்க கொடுங்க. வாழ்க்கையில் சுயநலம் கருதாமல் செயல்படுவீர்கள். கடந்த கால உழைப்புக்கு இப்பொழுது நல்ல பலன் கிடைக்குங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கக்கூடும். வியாபார வளர்ச்சி கண்டிப்பாக கூடிவிடும். ஆதாய பணவரவு கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். தேவைகளை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அடுத்தவர் பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்த்து விட வேண்டும். தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல் இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையும் இன்று கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். முழு கவனத்துடன் பணிகள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும்.
எடுத்த வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொள்வது மிக நல்லது. வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். ஆசைகள், கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பெண்கள் இன்று ஓய்வு இல்லாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பணிகளையும் விரைவாக முடித்து காட்டுவீர்கள். வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல பெயர் கண்டிப்பாக எடுப்பீர்கள். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ள வேண்டும். என்று மாணவர்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நலகருக்கு கொடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மாணவர்கள் கல்வியில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்க கொடுங்க. மாற்றங்களை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திறந்துவிடக்கூடும். இன்று மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இடைவிடாமல் இன்று உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுவாதி. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று புத்தம் புதிய ஆடை அணிகளும் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பல நெருக்கடியும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. மன மகிழ்ச்சி கூடிவிடும். விசாகம். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடைய கொடுங்க. காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். என்று முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கையில் உள்ள காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று ஓரளவு மன நிறைவான நாளாக இருக்கக்கூடும். மதிப்பு மிக்க நபர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். சிரித்த முகமும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். நல்ல மனசை கண்டிப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வருகின்றது. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று நீங்க வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சூழலும் இருக்குங்க. அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று முன்பின் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். என்று யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் தேடி வர கொடுங்க. பழைய பாக்கிகள் கூட வசூலாகும். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். என்று நீங்க யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். மனம் போன போக்கிலும் செல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் முன்னேற்றம் தேடி வர கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் மனசுக்குள் அன்பும் கருணையும் மிகுந்து காணப்படக்கூடும். உறவினர் நண்பர் பாசத்துடன் நடந்து கொள்ள கொடுங்க. தொழில் வளர்ச்சி இலக்கும் சிறப்பாக இருக்கும். பெண்கள் இன்று பண பரிவர்த்தனையை கவனமாக மேற்கொள்ள வேண்டும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு முடியாத காரியம் கூட கண்டிப்பாக முடியுங்க. மனை சார்ந்த விஷயங்களும் முன்னேற்றம் இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். திட்டமிடுங்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் லட்சிய நோக்கோடு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும், விளையாட்டுத் துறையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு நெடுநாள் வாங்க நினைத்த பொருளையும் வாங்க முடியுங்க. நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று கவனமாக எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவது நல்லது. காரியங்கள் கச்சிதமாக நடக்க கொடுங்க. மனசுக்குள் அன்பும் கருணையும் மிகுந்து காணப்படக்கூடும். உறவினர் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். பாசத்துடன் இன்று நடந்து கொள்வீர்கள். தொட்ட குறை விட்ட குறையை சரி செய்து விடுவீர்கள். இன்று உங்களுக்கு வாய்ப்புகள் எளிமையாக அமைந்துவிடக்கூடும். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்று இறைவனை முழுமையாக நம்புவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகளையும் சரி கட்டி விடுவீர்கள். எதிர்பார்ப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் வளர்ச்சி இலக்கு சிறப்பாக நிறைவேறுங்க. மனசுக்குள் உற்சாகம் பிறக்க கொடுங்க. என்று மனதில் அன்பும் கருணையும் மிகுந்து காணப்படக்கூடும். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் வாய்ப்புகளை அற்புதமாக உருவாக்கிக் கொள்வீர்கள். கேட்டை
முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. தொழில் வளர்ச்சி எளிமையாக நிறைவேறக்கூடும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடுங்க. உற்சாக மிகுதியால் இன்று காணப்படுவீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். இன்று அற்புதமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் என்று உங்களுக்கு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. தனுசு ராசினியர்கள், என்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதமாக செயல்பட்டு வெற்றி நடை போடுவீர்கள். உழைப்பால் இன்று நீங்க உயர்ந்து காட்டுவீர்கள். வீணான பேச்சுக்களில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்பட கொடுங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். அதிகம் பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்குவதை தவிர்த்து விட வேண்டும். தியானம், தெய்வ வழிபாடு மனசுக்கு அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியுங்க. வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். நெடுநாள் ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேறும். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. எதிர்பார்த்த வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். நிதி நிலைமையும் உங்களுக்கு சீர்பட கொடுங்க. உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி பெறுவீர்கள். ஆர்வமுடன் எதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக சாதிப்பீர்கள். என்று உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தது வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். கவலைகள் இருந்தது கூட கண்டிப்பாக சரியாகும். தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. இந்த நாள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியுங்க. பல நெருக்கடியையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. காதல் வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். பல நெருக்கடியிலும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் மிகுந்த அக்கறை இருக்குங்க. படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் கண்டிப்பாக சீராக அமைந்துவிடக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். என்ற வாகனங்களை இயக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். தியானம், தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. வீணான பேச்சுக்களை மட்டும் தலையிட வேண்டாம். கவனமாக செயல்படுங்கள், அது வெற்றி கொடுக்குங்க. நிதி நிலைமை சீர்படும் நாள் என்று சொல்ல முடியும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். போராடம் என்ற எதிர்ப்புகள் கண்டிப்பாக சரியாகும். மாலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்துங்க. இன்று புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தெய்வீக சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. உத்திராடம் என்று திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடக் கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இந்த அற்புதமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. கொடுத்த வாக்குறுதியையும் காப்பாற்றி கொடுக்க முடியும். நண்பர்களுக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். நண்பரின் ஆலோசனை மதித்து என்று நீங்கள் செயல்படுவீர்கள். தகுதி திறமை வளர்ந்து புதிய நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பண பரிவர்த்தனை திருப்திகரமாக இருக்க கொடுங்க. வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. மனதில் இருந்து சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்குங்க. எதிர்பார்த்த தகவல் சாதகமாகவே வரக்கூடும். பண வரவு கண்டிப்பாக கூடிவிடும். கலைத்துறையினருக்கு உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக பலம் பெறுங்க. கடன் பிரச்சனையை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் ஏற்படக்கூடும். கிடைக்கின்ற வாய்ப்புகளையும் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பண வரவு கண்டிப்பாக மன திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களது நட்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. செல்வாக்கு கூடிவிடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். காதலை பொறுத்தவரை மகரம் ராசினியர்கள் காதலில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மற்றபடி பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க. வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. இன்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எப்படியாவது கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். கண்டிப்பாக உங்களால் முடியுங்க. முடியாதது எதுவும் இல்லை. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. கலைத்தொழிலும் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். அடர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்.
அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்ற பண வரவு கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மதிப்புமிக்க செயல்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் கண்டிப்பாக அடைப்பீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். என்று உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. மன மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வர கொடுங்க. இன்று ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவோணம். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விட முடியும். அற்புதமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகளும் திறந்துவிடக் கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. இஷ்ட தெய்வ வழிபாட்டினை இன்று மேற்கொண்டு மன அமைதியை தேடிக்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு வெற்றி ஏற்பட கொடுங்க. அவிட்டம். இன்று சாதனைகள் கண்டிப்பாக புரிய முடியும். சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலனும் கிடைக்க கொடுங்க. மதிப்பு மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். மனக்குழப்பம் அடைய வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டு பிடியுங்கள். எல்லாம் உங்களுக்கு சரியாக நடக்க கொடுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று தயவு செய்து தொழில் ரகசியங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று கொஞ்சம் விட்டு பிடிப்பது நல்லது. உறவுகள் உங்களிடம் சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். சில நபர்கள் பண வரவு கேட்டு தொந்தரவு செய்வார்கள். வீணான விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். சமயோசிதமாக செயல்பட்டு எதிலும் ஈடுபடுவது நல்லது. தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்க கொடுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்வது மிக நல்லது. உடல் நலனை பாதுகாத்துக் கொள்வது மிக மிக நல்லது. எதிலும் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். மேலிடத்துடன் ஏற்பட்ட கருத்து மோதல்கள் கண்டிப்பாக சரியாகுங்க. வீணான விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். எதிர்பார்த்த பணி இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்பத்தில் அடுத்தவரால் பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. உடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்து தெரிவிப்பார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நல்லது. பிள்ளைகளிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளிடம் என்ன வேண்டுமோ அதனை மட்டும் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களில் கும்பராசினியர்கள் என்று மட்டுமில்லை எப்பொழுதும் தலையிட வேண்டாம். பணம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்வது நல்லது. என்று சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி முடிவெடுப்பது சிறப்புங்க. என்று பெண்கள் அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். என்று பெண்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். தெளிவான சிந்தனை எடுக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்வீர்கள். மாணவர்களுக்கு வெளி உலக தொடர்பு விரிவடைய கொடுங்க. கல்வியில் முன்னேறக்கூடிய சூழ்நிலாம் இருக்குங்க. வெளிநாடு சென்று பயிலக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்குங்க. அரசாங்க தேர்வுகளுக்கு தயாராகுங்கள். கண்டிப்பாக வெற்றியும் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெய்வீக சிந்தனை என்று ஏற்பட கொடுங்க. பிரச்சனைகளுக்கு கூட கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். மாற்று கருத்து உள்ளவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். உறவுகளிடம் கொஞ்சம் நிதானித்து பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாளை நீங்க அமைதியுடன் கொண்டாடி மகிழ்வது உங்க கையில் இருக்கின்றது. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். இருந்தாலும் ரகசியங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சதயம். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லும். என்று மனம் விட்டு பேசுவது கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பிள்ளைகளிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். என்று நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்வது மிக நல்லது. உடல் நலனை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு விரும்பிய உணவுகளை உண்டு மழக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. போராட்டாத்தி. விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உடைய பிரச்சனைகள் திறந்துவிடக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. ஏற்றங்களும் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. இன்று இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு
சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக் கொடுங்க. பண நெருக்கடிகள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாக்க கொடுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று பல நெருக்கடிகளையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். அனைவரிடத்திலும் அன்பை இன்று வெளிப்படுத்துவீர்கள். செயல்களில் உத்வேகம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சமயோசிதமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். இடையூறு செய்பவர்களை அடையாளம் கண்டுகொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற ரகசியங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மீனம் ராசினியர்கள் அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. என்ன ஒன்று செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். லாப விகிதம் சீராக அதிகரிக்குங்க. விரும்பிய உணவுகளை உண்டு மழுவர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. இன்று நகைகள் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பிடித்தமான பொருள் சேர்க்கையும் ஏற்படுகின்றது. எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுவது மிக நல்லது. பண வரவு தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக கையில் வர கொடுங்க. கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். வேலை பளு இருந்தது கண்டிப்பாக குறையும். உழைப்பு மட்டும் வீணாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழலும் இருக்கின்றது. திடீர் செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள். நண்பருடன் சேர்ந்து வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்க கொடுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. பல நெருக்கடியிலும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். என்ன செய்யலாம் என்று சிந்திக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதலில் பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். இன்று மாணவர்கள் திட்டங்கள் அனைத்தும் பலிக்க கொடுங்க. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று மனோதைரியம் கூடும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். மற்றற்ற மகிழ்ச்சி கூடும். முயற்சி பண்ணுங்கள், கல்வியில் சாதிக்க முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று மனம் கொஞ்சம் குழப்பமடையுங்க. மாற்றங்களை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வேண்டாத வேலைகளை மட்டும் தயவு செய்து தள்ளிட வேண்டாம். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். பல நெருக்கடியையும் தாண்டி இன்று முன்னேறி செல்வீர்கள். என்று நீங்க அவசர முடிவுகள் மட்டும் தயவு செய்து எடுக்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி. தெய்வீக சிந்தனை இன்று ஏற்படக்கூடும். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகளும் தீர்ந்துவிடக்கூடும். மதியத்திற்கு மேல் மன கஷ்டம் விலகி செல்லக்கூடுங்க. வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. வெகு நாட்களாக வாகன எடுத்த பொருளை கண்டிப்பாக வாங்க முடியும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரேவதி. இன்று மன பதட்டம் அடைய வேண்டாம், குழப்பம் அடைய வேண்டாம். நட்புடன் இன்று கலந்து உரையாடல் செய்வீர்கள். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். மன அழுத்தம் கண்டிப்பாக சரியாகுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். என்று நீங்க சூழ்நிலையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது மிக நல்லதுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.